கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த ஒரு ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரியினுடைய ஊழியத்தினுடைய சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு 3வது வாரத்தில் கிறிஸ்துடைய இந்த ஒரு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோங்க, வேதத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, வேதத்தை முறையாக கற்பது எப்படி நம்ம பார்த்தோம். வேதத்தினுடைய மகத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பைபிள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிப்லாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பிப்லாஸ் அப்படின்றது என்னன்னா புத்தகங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகங்களின் தொகுப்பு எது அப்படின்னா 5 ஆகமங்கள் இருக்கு இல்லைங்களா? 5 ஆகமங்கள் என்ன இருக்கு? ஆதி ஆகமும், யாத்திராகமும், உபாகமும், எண்ணாகமும், லேவியராகமும். இந்த 5 ஆகமங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 ஆகமத்துக்கு பேர் தான் பிப்லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பைபிள் பற்றி, வேதத்தை பற்றி நிறைய மகத்துவங்கள் நிறைய நீங்க முன்னாடி கேட்டிருப்பீங்க. வேதத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்ற ஒரு இந்த பாடத்தினுடைய தொடர் பகுதியை தான் நம்ம இப்போ நம்ம தியானிக்க போறோம். இதுல சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி நீங்க பார்த்தாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஒரே தலைப்பின் கீழ் படிக்கணும். இப்போ ஆதாம் பற்றி நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் பற்றி நீங்க என்ன பண்ணி படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, ஒரே தலைப்பின் கீழ் படிக்கிறதுங்க. ஒரே தலைப்பின் கீழே எது நம்ம ஆராய்ந்து பார்த்தோங்க? யாரை பத்தி ஆராய்ந்து பார்த்தீங்க? ஆதாம் பற்றி இல்லைங்களா? ஆதாம் பற்றி ஆராய்ந்து பார்த்தாச்சு. நீங்க 2வது ஸ்டெப் என்னங்க? 2வது ஸ்டெப் என்ன வருதுங்க? ஊமைகள். அதாவது ஊமைகள் வழியா படிக்கிறது. ஊமைகள் வழியா நீ என்ன பண்ணீங்க பார்த்தாச்சு. 3rd என்ன பார்த்தீங்க? கருப்பொருள் அறிந்து படித்தல். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க லாஸ்ட் வீக், கடந்த வாரத்துல தியானிச்சு பார்த்தாச்சு. ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க தியானிக்கும் போது இந்த வேதத்தினுடைய பைபிளை எப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்ம படிக்கணுன்ற ஒரு அந்த மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்றேங்க, விசுவாசிக்கிறேன் இல்லைங்களா? இப்போ அதை தொடர்ந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா 4வது பகுதி நம்ம பார்க்குறோம். 4வது பகுதி எது அப்படின்னா அடையாள பாஷையை படிப்பு. அடையாள பாஷையில் படிப்பு. இந்த அடையாள பாஷையில் படிக்குதுன்னு என்னங்க, பைபிள் எப்படி இருக்குன்னா அடையாள பாஷையில் இருக்கு, பூமியில இருக்கு, ஒரே தலைப்பின்கள் படிக்கிறதுல இருக்குது. அப்போ ஒட்டு மொத்த ஒரு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, அடையாளமா எழுதப்பட்ட அதிகாரங்களும் இருக்கு. இப்போ அடையாளமா எழுதப்பட்ட அதிகாரத்திலே ரொம்ப விசேஷமா பைபிள்ல எந்த அதிகாரம் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். அது படிச்சா எப்படி இருக்கு? புரியாது. நேரடியா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், அர்த்தம் எடுக்க முடியாது. அப்படின்னா அடையாள பாஷையில நீங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பாலிக் லாங்குவேஜ்ல வெளிப்பட்ட விசேஷத்தை எடுத்தீங்கன்னா, யோவான் தீர்க்கதரிசி எங்க போய் எழுதுறாருங்க, அதை பத்மத்தீவுல போய் என்ன பண்றாருங்க, தரிசனம் பார்த்து எழுதுறாரு. அவர் எது எழுதுறாருங்க? ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தி எழுதுறாருங்க. அப்போ எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றது என்ன பண்ணாருங்க, அடையாள பாஷையில அவர் எழுதி வச்சிட்டாரு. இப்போ நம்ம தியானிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்கியா 4:2 வசனம் படிக்கணும். மல்கியா 4:2. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த வசனத்தை நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நீதியின் சூரியன் அப்படின்னு ஒரு அடையாள வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். இந்த நீதியின் சூரியன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அப்படின்னா இந்த நீதியின் சூரியன் யாரு அப்படின்னா, இந்த நீதியின் சூரியன் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன் இல்லைங்களா? இவருடைய இந்த நீதியின் சூரிய வெளிச்சம் எப்போ பிரகாசிக்க போகுது அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோங்க,
எதிர்காலத்துல அதை நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு 4:4 வாசிங்க. மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருங்க, சாத்தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு யோர்தானில் இருந்து வெளியே வராருங்க. வெளியே வந்த உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவரை ஒரு வனாந்தரத்துக்கு சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு போய் போகும்போது சாத்தான் என்ன கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன பண்ணு, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிட்ரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே இமீடியட்டா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மனுஷன் பிழைப்பது அப்பத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் போது ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வேதாகமத்துல என்ன ஆயிருக்குதுங்க, வசனம் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, ஹேண்டில் பண்றாரு. யார்கிட்ட ஹேண்டில் பண்றாரு, சாத்தான் கிட்ட ஹேண்டில் பண்றாரு. சாத்தான் வசனத்தை சொல்றான், அதுக்கு எதிராக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, நீ சொல்லக்கூடிய உணவு மாம்சத்துக்குரிய ஒரு உணவு, ஆனா நான் சொல்லக்கூடிய உணவு எந்த உணவுங்க, ஆவிக்குரிய உணவு. இந்த உணவை நீ சாப்பிட்டேன்னா என்னைக்குமே உனக்கு என்ன இருக்கும், என்றென்றைக்குமே நீ ஜீவன் உள்ளவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எரேமியா 15:16 என்ன சொல்லினா, அந்த வசனத்தை படிச்சுங்க பைபிள் எடுத்து. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவர்களை நான் உட்கொண்டேன். படிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவர்களை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்துல இருக்கிற மனுஷன் பிழைப்பது எதனாலங்க, தேவனுடைய வார்த்தைன்ற அப்பத்தினால என்ன பண்றாங்க, மனுஷன் பிழைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருடைய வார்த்தையா தான் என்ன பண்ணியிருக்காருங்க, அடையாளமா உணவுக்கு அடையாளமா சொல்லியிருக்காருங்க. அவருடைய வார்த்தை யாரு சாப்பிட்றாங்களோ, யாரு வந்து அதை உட்கொள்றாங்களோ, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்றாருங்க, சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வாசிங்க. வெளிப்படுத்துதல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் தான். பாருங்க, இதுவும் என்னன்னா ஒரு பெரிய ஒரு அடையாள பாஷை எழுதப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் நம்ம பின்னாடி என்ன பண்ண போறோங்க, தியானிக்க போறோம். இப்போதைக்கு இந்த அடையாள பாஷை அப்படின்றது என்னன்னா, மத்தேயு 4:4 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அந்த வசனத்துடைய பொருள் அடையாளம் என்னன்னா, அவர் அங்க அப்பத்தை குறிச்சு பேசல, லிட்டரலா அப்பத்தை குறிச்சு பேசல, எதை குறிச்சு பேசியிருக்காருங்க, வசனத்தை குறிச்சு என்ன பண்ணியிருக்காருங்க, வார்த்தையை குறிச்சு பேசியிருக்காரு. அந்த வார்த்தை தான் என்னதுங்க, உணவு. அதை சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா மன மகிழ்ச்சியா அவர் கொடுக்குற ஜீவனை பெற்றுக்குவாங்க இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அடுத்தது தீர்க்க தரிசன நடை, தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பு. இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, 5வது ஸ்டெப்ல தீர்க்க தரிசனம் என்னங்க அர்த்தம் இருக்கு, தீர்க்க தரிசனம் அப்படின்றாங்க. இப்போ முன்னையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிவி யார் வீட்லயுமே இருக்காது, யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும். ஒரு தூர்தர்ஷன் அப்படி ஒரு மியூசிக் வரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மியூசிக் வரும் பார்த்துருக்கீங்களா, தூர்தர்ஷன் சொல்லிட்டு. அந்த மியூசிக் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸ்ல என்ன வருங்க, எங்கேயோ நடக்கிற சம்பவங்களை பக்கத்துல கண்ணில் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த டிவியில அதை சொல்லுவாங்க. அதை நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது பேர் என்னன்னா தூர்தர்ஷன். அப்படின்னா எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை இங்க நம்ம கண்ணில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தூர்தர்ஷன். இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன நடைமுறை பாஷையில் என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்னாடி நடந்ததையும் பின்னாடி நடக்க போறதையும் என்ன பண்ணிருக்காருங்க, இதுல எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா எதிர்காலத்துல என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத பைபிள்ல உலக சரித்திரமே அடங்கியிருக்க ஒரு புத்தகம் இருக்குதுங்க. அது எந்த புத்தகம் தெரியுங்களா, தானியேல் புத்தகம். அந்த புத்தகத்துல உலகத்தினுடைய ஒட்டு மொத்த சரித்திரமும் என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றது தேவன்
என்ன பண்ணியிருக்காருங்க, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றது தேவனுடைய மனுஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க, தீர்க்க தரிசனமா அதை வெளிப்படுத்துவார். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:1. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம எப்படி தூண்டுதுங்க, இந்த வசனத்தை படிச்சா லிட்டரலா நம்ம இது மாதிரி ஒரு சிலையை பண்ணி இல்லையா, நம்ம எங்கேயாவது வச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாரும், ஒரு தெருவிலையோ ஒரு இடத்துலையோ வீட்டிலே வச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இதை கண்டிப்பா என்ன நினைப்பாங்க, ஒரு கடவுளா நினைச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வழிபடுவாங்க. என்ன இருக்கு, ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னா தலையில சூரியன் இருக்கு. அடுத்தது அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அப்படின்னா சூரியன்னா என்ன, சந்திரன்னா என்ன, 12 நட்சத்திரங்கள்லாம் என்ன, எதை அடையாளப்படுத்துது இந்த வசனம்? இதுதான் என்னன்னா தீர்க்க தரிசன பாஷை. இந்த ஒரு தீர்க்க தரிசன பாஷையை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆழமா இதை ஒவ்வொரு பாடமா நீங்க கேட்க 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 நீங்க இதை இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தை விருப்பம் உள்ளவங்களுக்கு, வாஞ்சி உள்ளவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுவார். இதே மாதிரி இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்துதல் 12:2 வசனம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து என்ன பண்ணாங்களா, பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அடையினார்கள். அப்படின்னா இந்த ஒரு வசனமும் எப்படி இருக்குன்னா தீர்க்க தரிசன நடைமுறை பாஷையில எழுதி இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8:1. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அரை மணி நேரம் ஆச்சுங்களா, அமைதல் உண்டாயிடுச்சு. இந்த அரை மணி நேரம்னா என்ன, இதுக்கு என்ன சீக்ரெட் தேவன் இதுல மறைச்சு வச்சிருக்காரு? இதெல்லாம் என்னன்னா தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட வசனங்கள். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8:10-11. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இதெல்லாம் இந்த வசனமான என்னன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தியம். அதாவது மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். ஒரு தூதன் என்ன பண்ணாருங்களா, எக்காலம் ஊதுறார். எக்காலம் எப்ப ஊதுவாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல எக்காலம் எப்ப ஊதுவாங்க, ஒரு போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, எக்காலத்தை ஊதுவாங்க. இங்க இந்த எக்காலம் சத்தம் கேட்ட உடனே அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 என்ன ஆயிட்டுங்க, நீரூற்றுகளிலும் விழுந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே படிக்கிற ஒவ்வொரு வசனம் என்னன்னா ஹைலி ப்ராக்டிகல்ஸ், அதாவது தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனத்துக்குள்ள இருக்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காருங்க, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் எப்படி இருக்குங்க, கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமுமா இருக்குது என்றார். அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணுங்க, தேடி வாசியுங்கள் அப்படின்றார். அப்படின்னா அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அப்படின்னா வசனத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா, ஒரு கீ இருக்குன்னா அதுக்கு ஒரு லாக் இருக்கு. அந்த கீயை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த லாக்ல ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுங்க, அப்படியே லிட்டரலா எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே மறிக்க. அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசன நடைமுறையில் இருக்கிற வசனம் ஹைலி ஸ்டாண்டான ஒரு தீர்க்க தரிசன வசனம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தியத்தை உடைய ஒரு வசனம். இது பின்னாடி நம்ம என்ன பண்ண வரோம், இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 24:10. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. என்னங்க வசனம்,
அப்படியே நீங்க லிட்டரலா எடுத்து பாருங்க இந்த வசனத்தை. ஒரு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்காம எடுக்க முடியுமா? பால் கொடுக்கறவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? இன்னொரு வசனம் வாசிங்க லூக்கால, அப்படியே லூக்கா 17:31. அந்நாளிலே அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக் கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். வீட்டு மேல இருக்கிறவங்க எங்க இறங்கக்கூடாதுன்னு சொல்றாருங்க, கீழே இறங்கக்கூடாது. எதுக்கு இறங்கக்கூடாதுங்க? தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்போ மேல வீடுனா எது, கீழே இருக்கிற பண்டங்கள்னா எது, அதை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாருங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனத்துக்கு என்ன இருக்குதுங்க? என்ன இருக்கு? ரகசியம் இருக்கு. அந்த சீக்ரெட் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டார். ஏன் மறைச்சாருங்க? யாரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேடுறாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? அதை ஓப்பன் பண்ணுவார். அப்போ இங்க தேவன் எது பார்க்கிறாரு நம்முடைய மனசுல, இருதயத்துல அப்படின்னா, சத்திய வசனத்தை மேல எவ்வளவு வாஞ்சி இருக்கு, எவ்வளவு விருப்பம் இருக்கு நமக்கு அப்படின்னு பாக்குறாரு. அப்படின்னா ஒவ்வொரு வசனமும், இப்ப நம்ம பாத்திரங்கள ஒவ்வொரு வசனமும் சாதாரணமான ஒரு மனுஷரால் எழுதப்பட்ட இந்த வசனம். அதாவது தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால ஏவப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சுய தோற்றமா அர்த்தம் எடுத்துக்க முடியாது. வசந்த வாசிங்க 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. என்ன சொல்றாருன்னா, பைபிள் இன்னைக்கு எல்லா ஒட்டு மொத்த கிறிஸ்துவ மண்டலத்திலையும் எங்க இருக்குங்க? கையில் இருக்கு, கையில் வச்சிருக்காங்க, வீட்டில் இருக்கு பைபிள்ல. ஆனா ஹார்ட்டுக்குள்ள இருக்கா, இருதயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னா, அது இருந்துச்சு வச்சீங்களா, என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் யூ நோ அபவுட் திஸ் வேர்சஸ். அப்படின்னா என்னன்னா, வேதத்துல இருக்கிற எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளுடைய என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிங்க. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனமும் என்ன இல்லைங்க, லிட்டரலா டைரக்டா அப்படியே மீனிங் சொல்லப்படலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுங்க? வேதத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குதுங்க. அப்படின்னா இப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்க்கறோம் முழுசா. தீர்க்க தரிசன வசனத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, எப்படி நம்ம ஸ்டடீஸ் பண்றது அப்படின்னா, இதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் ஏசாயா 21:1 வசனம் படிக்க சார். கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழற்காற்று தென் திசையில் இருந்து எழுப்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்தில் இருந்து அது வருகிறது. இந்த ஒரு சாப்டர் நீங்க படிக்கும் போது ஏசாயா 21:1 படிச்சீங்கன்னா, கடல் வனாந்தரத்தின் பாரம், அப்படியே 22:1 வாசிங்கன்னா தீருவின் பாரம், தூமாவின் பாரம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா கடல் வனாந்தரத்தின் பாரம்ன்ற வசனத்தை தீர்க்க தரிசன நடைமுறையில ஏசாயா தீர்க்க தரிசனம் பண்ணியிருக்காருங்க, எழுதிட்டாரு. இந்த வசனத்துடைய ஆழமான தீர்க்க தரிசனம் அர்த்தம் என்னங்க? இந்த ஒரு அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ அதாவது கடல் வனாந்தரத்தின் பாரம், கடல்னா என்ன, வனாந்தரம்னா என்னங்க, பாரம்னா என்ன அப்படின்னா, இது புரியல. ஏதாவது நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க, தீர்க்க தரிசன நடைமுறையில எழுதி வச்சுட்டாருங்க. அப்படின்னா எரேமியா 23:33 வருஷம் வாசிங்க சார். கர்த்தரால் சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். இப்ப பாரம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, பாரம்னா என்னங்க, உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். கண்டுபிடிச்சிட்டுமா ஒரு சீக்ரெட்டு, ஒரு ரகசியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இல்லைங்களா? அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க, கடல்னா யாரு அப்படின்னா வசனத்தை படிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் இல்லைங்களா? கடல் வனாந்தரத்தின் பாரம். கடல்னா என்னங்க, கடல்னா யாருங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அங்க யாரும் அடையாளப்படுத்துதுங்க, ஜனங்கள் இந்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்படின்னா பாரம் என்னன்னு சொன்னாருங்க, நான் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம்.
கடல்னா என்னங்க? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17-15 வசனம் வாசிங்க. பின்னும் அவனை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. பார்த்தீங்களா? இங்க தண்ணி, கடல்னா தண்ணி. தண்ணி யாரை இடப்படுத்துதுங்க? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அப்படின்னா, ஏசாயா 21:1 வசனத்துல இருக்கிற கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னங்க? உண்மையான அர்த்தம் என்னங்க? ஸோ கடல் அப்படின்னு எது அடையாளப்படுத்துதுங்க? பாரம் என்ன பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட்? தள்ளி விடுவேன்றது பாரம். வனாந்தரன்றது கடல்ல யாருங்க? ஜனங்கள். வனாந்தரம் எதுங்க? வனாந்தரம் எதுங்க? வனாந்தரம் எப்படி இருக்கும்? ஒரு யூனிஃபார்மா இருக்குமா? வனாந்தரம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரு அன்னீவனா இருக்கும் இல்லைங்களா? எப்படி இருக்குன்னா அங்கங்க கல், மேடு, முள்ளு அப்படிதான் இருக்கும். அப்படின்னா ஒழுங்கு இல்லாம ஒரு நிலைமை, அதாவது ஒழுங்கற்ற ஒரு நிலைமை, ஒழுங்கு இல்லாத ஒரு நிலைமை. அப்படின்னா இங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசன வசனத்துல எந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்காரு? என்ன சீக்கிரம் மறைச்சு வச்சிருக்காரு? அதாவது ஒழுங்கு இல்லாத ஜனங்களை நான் என்ன பண்றேன்? தள்ளி விடுவேன் அப்படின்றதுதான் கடல் வனாந்தரத்தின் பாரம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படி எழுதியிருக்காருங்க? இப்ப தூமாவின் பாரம், தீருவின் பாரம். அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படி இருக்குன்னா இப்படிதான் என்ன இருக்குதுங்க? அதுக்குள்ள ரகசியத்தை மறைச்சி வச்சிருக்காரு. இப்ப கடல் வனாந்தரத்தின் பாரம் என்னங்க? ஒழுங்கற்ற ஜனங்களை தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சீக்கிரட்டா தீர்க்க தரிசன பாஷையில கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு கூர்ந்து நம்ம கவனிக்கும் போது இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தினுடைய மகத்துவங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனுடைய மகத்துவங்கள். அதனாலதான் பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, என் ஜனங்க கிட்ட என்னுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எழுதி அவங்க கையில் நான் கொடுத்த என் ஜனங்களோ என்ன பண்ணிட்டாங்க? அதை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னா, பைபிள் எல்லார்கிட்டையும் இருக்கு, ஆனா மனசுல இருக்கா அப்படின்னா இல்லை. அதனுடைய சீக்ரெட் தெரியுதா அப்படின்னா தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அடுத்தது 6வது டைப் அட் டைப், நிழலும் பொருளும். இது என்னங்க நிழலும் பொருள்னா? பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம், அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம், அதனுடைய மீனிங் எங்க இருக்கும்? புதிய ஏற்பாட்டில். ஒரு கொஸ்டின் கூட நான் போடுறேன், பழைய ஏற்பாட்டில் ஊமைகள் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் நம்ம ஊமைகள் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பேசும் ஊமைகள் நம்ம படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஊமைகள் இருக்கா? இருக்கா இல்லையா? ஓகே, இது கேள்வியா நீங்க வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணலாங்க? கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. பழைய ஏற்பாட்டில் ஊமைகள் இருக்கு அப்படின்னா நிழலும் பொருளும் அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நிழல், புதிய ஏற்பாடு நடந்தது எல்லாமே என்னங்க நிஜம். இதுல இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆசரிப்பு கூடாரம் பக்கத்துல இருக்குங்க, ஒரு ஆட்டு குட்டி. எங்க அடிச்சாங்க ஆட்டுக்குட்டியவே? இஸ்ரேல் ஜனங்க பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் போது என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டியை அடிச்சாங்க. அடிச்சு என்ன பண்ணாங்க? நிலைக்காலில் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை பூசினாங்க. மோசேவுடைய காலப்பகுதியில சர்ப்பம் வந்து என்ன பண்ணிச்சுங்க? ஜனங்களை கடிச்சிச்சு. வெண்கல சர்பத்தை பண்ணி வச்சுட்டு இந்த சர்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாருங்க? ஜீவன் கிடைக்கும்னு சொன்னார். அப்படின்னா ஒவ்வொரு சம்பவத்துக்கும் என்ன இருக்கு? உண்மையான நிஜம் இருக்கு.
பைபிள்ல பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உண்மையான நிஜம் இருக்கு. அதாவது பேர் தான் டைப் ஆன்டி டைப், நிழலும் பொருளும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் இப்போ. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? எகிப்துல அவங்க எந்த சந்ததியில வர்றாங்க? அவங்க யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து வராங்க இல்லைங்களா? அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமையை குறித்து பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா, இவங்க யார்கிட்ட அடிமையா இருந்தாங்க? பார்வோன் ராஜா என்ன பண்ணாங்க? அடிமையா போயிட்டாங்க. அடிமையா போன இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை, அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருந்ததுங்க? வேலை செஞ்சாலையும் தண்டனை, வேலை செய்யலனாலையும் தண்டனை. வேலை செய்யும் போது அடிதான், 104 மாதிரி, டாஸ் மார்க் மாதிரி அடிதான் பயங்கரமா. அடிச்சு என்ன பண்ணாங்க? பயங்கரமா துன்புறுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அடியை வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? வேலையை செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு நீ இத்தனை செங்கல் அறுக்கணும்னா அறுத்து ஆகணும். அறுக்கல என்னது? அடிதாங்க. ஸோ அடி வாங்கிட்டு ரொம்ப துன்புறுத்தி என்ன பண்ணாங்க? வேலையை செஞ்சாங்க. அப்படி வேலை செய்து இருக்கும்போது வசனம் படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமும் 2:23-25 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம். இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்துல அவங்க தவிச்சிருக்கும் போது அவங்க விடுற பெரும் மூச்சியை யார் கேட்டதுங்க? தேவன் கேட்டாரு. அந்த பெரும் மூச்சியை கேட்டு அங்க யார் அனுப்புறாருங்க? மோசே வராருங்க. பார்வோன் ராஜா வந்து என்ன பண்றாருங்க? ஜனங்களை விடுதலை பண்ணுன்றாரு. ஆனா இங்க செஞ்சாரா? விடுதலை செஞ்சாருங்களா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? வாதைகள் 10 வாதை வருது. அந்த 10 வாதையில கடைசி வாதை என்ன வாதை அப்படின்னு பார்த்தோம்னா, தலைச்சம்பிள்ளை சங்காரம். இந்த தலைச்சம்பிள்ளை சங்காரம் வரும்போதுதான் பயங்கரமான அந்த ஒரு அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கடினமான அந்த இருதயம் என்ன ஆகுதுங்க? பார்வோன் ராஜாவோட இருதயம் மாற்றப்பட்டு தேவன் மேல அவருக்கு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்றாருங்க? உன் ஜனங்களை நீ என்ன பண்ற? கூட்டிட்டு போயிடு அப்படின்றாரு. யாரு? இஸ்ரேல் ஜனங்களை நீ கூட்டிட்டு போயிடு. பணி யாத்திராகமும் 12:31-32 இந்த ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போகுங்கள். இந்த ஜனம் எப்படி வராங்க? அந்த பெருமூச்சை கேட்டாரு தேவன். கேட்டு என்ன பண்ணாருன்னா, ஆரோன் மோசை வச்சு இவங்களை விடுதலை பண்ணி எங்க கொண்டு வராங்க? நீ கூட்டிட்டு போடு அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட உடைமைகள், அவங்களுடைய சொத்து, அசட் எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்றாங்க? வராங்க. அப்படி வரும்போது ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் என்ன பண்றாங்க? கூட வராங்க. படிக்க சேர்ந்த வசனத்தை யாத்திராகமும் 12:37 படிக்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். ராம்சேஸ்ல எங்க போறாங்க? அவங்க சுக்கோத்துக்கு போறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க? அப்படின்னு அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால். இந்த ஜனங்க அங்கிருந்து வந்த உடனே நல்லா என்ன பண்றாங்க? பண்டிகை அனுசரிக்கிறாங்க. பண்டிகை அனுசரிச்ச பிறகு இவங்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்குங்க? இந்த வனாந்தரத்துக்கு எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திலிருந்து வேலை செய்வதே எங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க? நலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஜனங்களுடைய மனநிலை எப்படி மாறிச்சுங்க? அப்படியே டெட் ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. யாருக்கு ஆப்போசிட்டா? தேவனுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அப்படி மாறின பிறகு மோசே என்ன பண்ணுவாருங்க? மோசே அமைதியா இருப்பாரா? என்ன பண்ணுவாருங்க? இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது யாருங்க? மோசே தான். மோசே என்ன பண்றாருன்னா, அப்பொழுது மோசே படிக்க யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எவ்வளவு ஒரு ஆறுதலான வசனத்தை சொல்லி என்ன பண்றாருன்னா, எகிப்திலிருந்து கொண்டு வந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலையே மோசே என்ன பண்றாருங்க, மறுபடியும் அவர் ரெனியூவல் பண்றாரு, மாத்துறாரு. அப்படி மாத்தி இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போது இது என்ன சம்பவங்க, பைபிள் படிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். இது என்ன சம்பவம்? கடல். வெரி குட் சிஸ்டர். அதாவது கடல்ல என்ன பண்ணா, ரெண்டா பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, வழியை திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சு அதன் வழி என்ன பண்றாங்க, பிரயாணம் பண்றாங்க. அப்படி பிரயாணம் பண்ணி வரும்போது அவங்களுடைய கால் இருக்கிற செப்பல் கூட என்ன ஆகலைங்களா, என்ன ஆகலைங்க, தேஞ்சி போனது. அப்படின்னா தேவன் இவங்களை எப்படி வழி நடத்திருக்காருங்க, மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கூட என்ன பண்ணாருங்க, வழி நடத்திட்டு வராரு. அப்படி வழி நடத்தும் போது பார்வோனுடைய ராஜா ரதங்கள் என்ன பண்ணிது, இவங்களை தோர்த்துட்டு பின்னாடி வருது. அப்படி வரும்போது அங்க என்ன ஆயிடுதுங்க, கடல் க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுல போட்டு எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க கம்ப்ளீட்டா. ஆனா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாருங்க, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்களை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு அவங்க கூடவே மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்க, பகல்ல என்ன பாதுகாப்பா இருந்ததுங்க, எது பாதுகாப்பா இருந்தது, மேக ஸ்தம்பம். இரவுல அக்னி ஸ்தம்பம். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு பாதுகாப்பு, என்ன ஒரு ப்ரிவிலேஜஸ் அந்த ஜனங்களுக்கு. இப்படி பாதுகாப்பு வாங்கின இஸ்ரேல் ஜனங்க அவங்க ஒரு கேட்டதை கொடுத்தாரு. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அது கொடுத்தாரு. மண்ணா கேட்டாங்களா, ஆண்டவரே நாங்க இஸ்ரேல் யார்கிட்ட, மோசே கிட்ட ஃபைட் பண்றாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்க இறைச்சி சாப்பிட்டே ஆகணும், எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு என்ன ஆச்சு, நாங்க நான்வெஜ் சாப்பிடணும் கேட்குறாங்க. உடனே என்ன பண்றாருங்க, வானத்திலிருந்து மன்னாவை பொழிறாரு. மன்னாவை பொழிஞ்சி காடையை கொடுக்குறாரு. அவருடைய பிளெஸ்ஸிங்கை வாங்குறாங்க இஸ்ரேல் ஜனங்க. அப்படி வாங்கின இஸ்ரேல் ஜனங்க மோசே என்ன பண்றாருங்க, மோசே என்ன பண்ணாருங்க, தண்ணி கேட்டாங்க, தண்ணி கொடுத்தாரு. கொடுத்தாரா, தாகத்துக்கு தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தாங்க. இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்க, தேவன் எந்த ஆசீர்வாதம் இவங்களை கூண்டு போறேன்னு சொன்னாருங்க. கானான் தேசத்துக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், உங்களை கொண்டு போய் நான் விட போறேன். அந்த கானான் தேசத்துல என்ன இருக்குங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கானான் தேசத்தை என்ன பண்ணுங்க, போயிட்டு வேவு பார்க்கறதுக்காக யார் அனுப்புறாருங்க, 10 பேரை தனியா அனுப்புறாரு, 2 பேரை தனியா அனுப்புறாரு. அந்த 10 பேர் போயிட்டு என்ன பண்ணாங்க, வந்து துச்செய்தி சொல்றாங்க. ஆனா அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, வந்துட்டு என்ன சொன்னாங்க, நற்செய்தி சொல்றாங்க. அங்க அந்த தேசத்துல என்ன அங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம். அந்த தேசத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு அதை கொடுக்குவாரு, அந்த ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு போய் என்ன பண்றாங்க, படி இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தல். என்ன ஆச்சுங்க, இப்ப கானான் தேசத்துல போய் பார்த்தா அந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க ராட்சதர் மாதிரி என்ன இருக்காங்க, ஜனங்க இருக்கிறாங்க. அவர்களை என்ன ஒரு நிழல் காத்துட்டு இருக்குது, அந்த நிழலுடைய பாதுகாப்புக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்க, மோசே கிட்ட உடனே மோசேவை ஆப்போசிட் பண்ண, விரோதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எகிப்துல என்ன பண்ணியிருந்தோம், நாங்க அமைதியா அடிமையா இருந்தா கூட அங்க நல்லா அமைதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்களே, சாகரத்துக்காக எங்களை கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசத்தை என்ன பண்ண போறாரு, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னா வசனம் படிக்க என்ன ஆகும், 14:3-4. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஜனங்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சு, அப்படியே மோசேவை ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நாங்க கஷ்ட அடிமையா இருந்த அந்த நிலையே எப்படி இருந்தது, எங்களுக்கு நாங்க சந்தோஷமா அங்க இருந்தோம். ஆனா இங்க பட்டயத்தால சாகறதுக்கு எங்களை நீ கூட்டிட்டு வந்தியா, எங்களுக்கு அதுவே
புத்தகமா இருந்துச்சு. படி பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மோசே இதை கேட்டார். மோசே அமைதியா இருப்பாரா? மோசே என்ன பண்ணுவாருங்க? இவங்களுடைய முறுமுறுப்பை, இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை எங்க கொண்டு போய் விற்பாருங்க? தேவன் கிட்ட கொண்டு போய் விற்பாரு. அப்படின்னா மோசே என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தாவே படிக்கிறது சார். என்னாகமம் 14:35 கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன், இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். தேவனை ஆப்போசிட் பண்ணி யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாரையும் மோசே என்ன பண்ணாருங்க? எல்லாரையும் கொண்டுட்டாரு, எல்லாரும் கொண்டு போட்டார். அப்படின்னா இங்க தேவன் பக்கம் நின்ன ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. தேவனை ஆப்போசிட் பண்ண எல்லா ஜனமும் என்னன்னாங்க? மோசே கொண்டு போட்டாரு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட நமக்கு அவங்களுக்கு நடந்தது எல்லாமே என்னங்க? நிழல். நிஜம் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு நிஜம் இருக்கு. அப்படின்னா அந்த நிஜம் என்னங்க? இஸ்ரேல் ஜனங்க மாதிரி நம்மளுடைய மனநிலை இருக்கா? அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? எப்படி இருக்கு சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா என்ன பண்ணாங்க? நடந்து வந்தார்கள். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா எங்க வந்தாங்க? நடந்து வந்தாங்க. அப்படி நடந்து வந்து யாரெல்லாம் கானான் தேசத்துக்குள்ள போனாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த கானான் தேசத்துக்குள்ள இருக்கிற பிளெஸிங்கை வாங்கினாங்க. அப்போ இதுல நமக்கு என்ன நிழல் நிஜம் இருக்கு அப்படின்னா, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்க உடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சுங்க? நிஜமாவே அது நடந்திருக்குது. இப்போ வாழக்கூடிய காலப்பகுதியிலையும் என்ன ஆகுங்க? அது நடக்க போகுது அப்படின்றத விசேஷம் வச்சு என்ன பண்றாரு தேவன்? நமக்கு டைப் ஆன்டி டைப் முறையில காட்டுறாரு. வசந்த படி 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. என்ன சொல்றாருங்க? ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த எச்சரிப்பு என்னன்னா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு என்ன உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்குதுங்க? என்ன எச்சரிப்பு இருக்குது? அவங்க என்ன பண்ணாங்க? ஸோ மாம்சத்தினுடைய இச்சைக்கு என்ன பண்ணாங்க? தன்னுடைய மனசை கொடுத்தாங்க. இச்சைக்கு என்ன பண்ணாங்க? மனசு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுங்க? அழிஞ்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:6 வசனம் வாசிக்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்குதுங்க? இந்த உலகம் எப்படிதான் இருக்குதுங்க? இச்சை, அக்கிரமம், அநீதி எல்லாமே என்ன இருக்குதுங்க? இந்த பூமியில இருக்கு. திருஷ்டாந்தங்கமா என்ன பண்றாரு? நம்மளை காமிச்சிட்டாருங்க. அப்படி காமிக்கும் போது ஸோ நமக்கு என்ன இதுல ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனனுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பாருங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, யாத்திராகமம் 19:5 வசனத்துல அதை படி. என் வாக்கை உள்ளபடி கேட்டு, யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அண்ட சராசரமும் இந்த உலகமும் யார் கையில் இருக்குதுங்க? தேவன்கிட்ட இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என் வாக்கை உள்ளபடி கேட்டு அதை நடங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை நடக்காம போயிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு சீக்ரெட், அதாவது ஒரு புதிய உடன்படிக்கை நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க. அவரோட ஒரு உடன்படிக்கை நம்ம பண்ண போறோம். அந்த உடன்படிக்கை நீங்க பண்ணும் போது
என் வாக்கை உள்ளபடி கேட்டு அதில் என்ன பண்ணுங்க, நீங்க நடங்க அப்படின்றார். ஸோ அவங்கள மாதிரி நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நடந்துடாதீங்க அப்படின்னு ஒரு பாடத்தை, ஒரு எச்சரிப்பை இந்த கடைசி காலத்துல தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதில் வச்சிருக்காரு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த வாழ்க்கை, அதாவது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று பார்த்து அதிலே நடங்கள் என்று நான் சொன்னேன், என் ஜனங்களோ அதிலே நடக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தேவனை மறுதலிச்சிட்டாங்க. அப்படின்னா நமக்கு தேவன் இருக்கிற அந்த டைப் நிழல் நிஜத்துல இஸ்ரேல் ஜனங்க மாதிரி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒட்டு மொத்த கிறிஸ்துவ மனதில் என்ன இருக்குதுங்க, பைபிள் இருக்கு, கையில இருக்கா இல்லையா, பைபிள் இருக்கு. ஆனா உண்மையான சத்தியம் அவங்க இதயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அது கூட ஏசாயால நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே. அதாவது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிப்படும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமும் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ பழைய ஏற்பாடுல கொஞ்சம் இருக்கு, புதிய ஏற்பாடுல கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா நமக்கு இந்த நிழல் நிஜம் அப்படின்றத இன்னும் நிறைய என்ன இருக்குன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கா இல்லைங்களா, அவருக்கு அடையாளமா ஆட்டுக்குட்டி அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு, காளை அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு, நிழல் நிஜம் இல்லைங்களா. இது இந்த நிழல் நிஜம்ன்றத இன்னும் நிறைய வரக்கூடிய வகுப்புகள் நம்ம என்ன பண்ண போறோங்க, நிறைய ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்த டைப் இருக்கு பார்த்தீங்களா, டைப் ஆன்டி டைப் நிறைய பாடம் இருக்கும். ஸோ இதை நம்ம தியானிக்க போறோம் ஃபியூச்சர்ல. நெக்ஸ்ட் 7வது ஸ்டெப் நம்ம என்ன பார்க்குறோம்னா டிஸ்பென்ஷனல் ஸ்டடீஸ், அதாவது காலங்களை மயமாக வைத்து படித்தல். அப்படின்னா காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா பைபிள்ல பிரசங்கி 3வது அதிகாரத்துல 1 to 9 வரை ஒரு சில வசனங்கள் இருக்கும். என்ன வசனம் இருக்கு தெரியுங்களா? அது வசனம் படிச்சு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. போதும் சார், ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குதுங்க, ஒவ்வொரு காலம் இருக்கு. விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கு ஒரு காலம் உண்டு, அழு ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு இல்லைங்களா, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. அதுல கடைசியா 10-11 வசனம் படிக்கிறீங்க சார். 10ஆம் வசனம். மனப்புத்திரர் பாடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியா செய்திருக்கிறார். போதும் சார், என்ன பண்றாங்களா, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியா என்ன பண்ணியிருக்காருங்க, பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த காலங்களை மயமாக வைத்து படிப்பது அப்படின்னு என்னன்னா, பூமியில மனுஷர்கள் கஷ்டப்படுறதையோ நிந்தனைப்படுறதையோ வேதனைப்படுறதையோ யார் அறிஞ்சிருக்காருங்களா, தேவன் அறிஞ்சிருக்காரு. அப்போ இந்த பூமியில மனுஷன் படக்கூடிய அந்த ஒரு வேதனையும் துன்பமோ துக்கமோ கண்ணீரோ போகக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை பத்தி தான் என்ன பண்ண போறாருன்னா பைபிள்ல ரகசியமா மறைச்சு வச்சிருக்காரு. அப்படின்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்னு சொல்றாங்களா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 3:6 வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பைபிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இருந்த ஒரு உலகம். இது எந்த டென்ஸ்ல எழுதியிருக்காருங்க, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்காரு. அப்போ முன்னாடி ஒரு உலகம் இருந்திருக்குது. அந்த சிஸ்டம், அந்த அமைப்பு என்ன ஆயிருக்குதுங்க, ஜல பிரளயத்தினாலே அது அழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோங்க, அடுத்த வகுப்புல நம்ம ஸ்டடீஸ் பண்ண போறோம் இல்லைங்களா. அப்படின்னா அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்றது ஒரு காலப்பகுதி, ஒரு யுகம். தேவனுடைய திட்டத்துல ஒரு யுகத்தை வச்சிருக்காரு. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 2வது வசனத்தை 2 பேதுரு 3:7 வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அப்படின்னாதுங்க இந்த பிரசன்ட் வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய சிஸ்டம்ஸ் அமைப்பு இருக்கு இல்லைங்களா,
என்ன இருக்கு இந்த அமைப்பு? என்ன இருக்கு இந்த பூமியில? வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இது அப்படியே லிட்டரலா எடுத்துன்னு என்ன பண்ணுவாருங்க? அப்போ ஒரு அக்னி, ஒரு நெருப்பு வந்து இந்த வானத்தையும் பூமியும் அழிச்சிடும். அப்புறமா இன்னொரு பூமின்னா அவங்க புதுசா உருவாகுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. வசனம் அப்படி சொல்லப்படல. அப்படின்னா வானத்தையும் பூமியையும் எதுக்காக கடவுள் உண்டாக்குனார்? எதுக்காக உண்டாக்குனாருங்க? ஒரு நோக்கம் இல்லாம தேவன் வானத்தை பூமி என்ன பண்ண மாட்டாருங்க, உருவாக்க மாட்டாரு. ஒரு வானம் பூமி அப்படின்றது அழிஞ்சிடுமா அப்படின்னா அது ஒரு சிஸ்டம், அது ஒரு அமைப்பு, அது ஒரு கால பகுதி, அது ஒரு யுகம். இந்த யுகத்துல என்ன பண்ண போனாருங்க, அக்னிக்கு இரையாக வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு படி 2 பேர் 3:13 அவருடைய வாக்கு தத்துவத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என காத்திருக்கிறோம் அப்படின்னு இதுல சொல்றாருங்க. இது ஒரு யுகம், இது ஒரு காலப்பகுதி. புதிய வானம் புதிய பூமி. வானத்தையும் பூமியும் எதுக்காக படிச்சார் அப்படின்னா ஏசாயா 48:18 வாசிங்க. 45:18 ஏசாயா 45:18. ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் தேவன் எதுக்கு படிச்சாருங்க? மனுஷங்க வாழ்றதுக்காகவே படிச்சிருக்காரு. அப்படின்னா வானத்தையும் பூமியும் அழிச்சுட்டு புதுசா ஒரு வானத்தையும் பூமி உருவாக்குவாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அப்படின்னா இந்த காலங்களை மயமாக ஒழித்து படித்தல. வானம் பூமின்றது என்னன்னா ஒரு சிஸ்டம்ஸ், ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள என்ன இருக்குதுங்க? என்ன இருக்கு அமைப்புக்குள்ள? இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரசியல், மதம், பொருளாதாரம் இருக்கா இல்லைங்களா? இது ஒரு சிஸ்டம்ஸ். இந்த சிஸ்டம் என்ன போகுதுங்க, அழிய போகுதுன்னு சொல்றாருங்க. அதனாலதான் ஒரு சந்ததி போகும், மறு சந்ததினா அவங்க வரும் அப்படின்னு சொல்றாரு. பிரசங்கி 1:4 படிங்க சிஸ்டர். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பாத்தீங்களா இந்த பூமி எப்படி இருக்குங்க? நிலையா இருக்கும், நிலைச்சு இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற சிஸ்டம்ஸ் என்ன ஆகுங்க, அமைப்புகள் மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த மாறக்கூடிய காலப்பகுதி தான் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையின்படியே அக்னிக்கு எரியாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்பனா இன்னொரு யுகத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, புதிய வானம் புதிய பூமி வரும் அப்படின்றாரு. அங்க என்ன சொல்றாருங்க, அங்க நீதி மட்டும்தான் வாசமா இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல இந்த உலகத்துல ஒட்டு மொத்த எல்லா ஜனமும் நீதியின்படி நடந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாவம் இருக்குமா? அக்கிரமம் இருக்குமா? கண்ணீர் இருக்குமாங்க? அங்க துக்கம் இருக்குமா? மனுஷங்களுக்கு வேதனை இருக்குமா? அப்படின்னா இருக்கு. அந்த புதிய வானம் புதிய பூமி அப்படின்றது தேவனுடைய நீதி வாசம் செய்யற ஒரு உலகம். அது ஒரு யுகம் இல்லைங்களா? அப்ப எத்தனை யுகம் பார்த்தோங்க? 3 யுகம் பத்தி பார்த்தோம். இந்த 3 யுகம் எங்க இருக்குன்னா தேவனுடைய தெய்வீக அந்த ஒரு காட்ஸ் பிளான்ல அது இருக்கு. இந்த திட்டத்துல ஜனங்க எல்லாரும் எப்படிதான் இருக்க போறாங்க? சந்தோஷமா என்ன பண்ண போறாங்க? சந்தோஷமா இருக்க போறாங்க எல்லாரும். அப்படின்னா சந்தோஷமா தேவனை ஆராதனை செய்ய போறாங்க. அவரை என்ன பண்ண போறாங்க? அவருக்கு துதி செலுத்த போறாங்க. அதுதான் இந்த தேவனுடைய திட்டத்துல ஃபர்ஸ்ட் யாரு இது? காயின், ஆபேல். என்ன நடந்துச்சு ஏதேன் தோட்டத்துல? வெளியே வந்த பிறகு பூமியை பண்படுத்த ஆரம்பிச்ச பிறகு யாரு கொண்டு போய் பலி செலுத்துங்க? ஆபேலா காயினா? ஆபேல் ஆட்டு மந்தையில தலையிட்டுதான கொண்டு போய் என்ன பண்றாருங்க? பலி செலுத்துறாரு. அந்த பலியை தேவன் என்ன பண்ணாருங்க? அங்கீகரிச்சிட்டார். காயினுடைய பலி என்ன பண்ணலீங்க? அங்கீகரிக்கல. அப்போ
ஆபேல் மாறி ஜனம் என்ன பண்ண போறாங்க? அந்த தேவனுடைய திட்டத்துல புதிய வானம் புதிய பூமி நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு யுகம். அந்த யுகத்துல செலுத்த போற ஒரு பலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பலியை தான் ஜனங்க கிட்ட தேவன் என்ன பண்ணாருங்க, எதிர்பார்க்க. அப்படின்னா அந்த பலி செலுத்துறவங்க தான் யார் அப்படின்னா, புத்தி உள்ள ஆராதனையை செய்யறவங்க. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்ற வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, குட் சர்வீஸ். அப்படின்னு எதுங்க? தேவனுக்கு ஏற்ற பலி, அவருடைய நீதியின்படி, அவருடைய நியாயத்தின்படி, இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஒரு சர்வீஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதாவது முதல் உலகத்துல நம்ம என்ன பார்த்தோங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா? அப்ப நான் தேவனுடைய திட்டத்துல அந்த ஒரு யுகத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அந்த யுகத்துல யார் இருந்ததுங்க? ஆதாம், ஏவாள், தேவ தூதர்கள், அப்புறமா அவருடைய சந்ததி, அப்புறமா யார் வந்ததுங்க? யார் வந்தாங்க? நோவா வந்தார், இல்லைங்களா? இந்த நோவாவுடைய காலப்பகுதியில தான் என்ன நடந்துச்சுங்க, ஒரு பெரிய ஜலப்பிரளயமே வந்தது, இல்லைங்களா? அந்த ஜலப்பிரளயத்தை பத்தியும் அந்த அப்பொழுது இருந்த உலகத்தை பற்றியும் நம்ம என்ன பண்ண போறோங்க, தியானிக்க போறோம். ஸோ எப்போ அப்படின்னா, அந்த சிஸ்டம்ஸ் எப்படி இருந்தது, அப்பொழுது இந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதுக்குள்ள தேவனுடைய மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டத்தை எப்போ நம்ம படிக்க போறோங்க, அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை தியானிக்க போறோம், இல்லைங்களா? ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இந்த ஒரு ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரியுடைய ஊழியத்துடைய சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வார்த்தைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாவரும் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற அந்த ஒரு வேத பாடத்தை, முதல் உலகம் அப்படின்ற அந்த ஒரு வேத பாடத்துல நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.